தங்காலையில் ஐஸ் போதையில் ஒரே இடத்தில் வட்டமடித்த நாய்கள். வைரல் வீடியோ. ஹம்பாந்தோட்டை தங்காலை கடற்றொழில் துறைமுகத்தில் ஐஸ் போதைப் பொருளை உட்கொண்ட நாய்கள் வழமைக்கு மாறான நிலையில் செயற்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். தெற்கு கடலில் மிதந்த நிலையில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட போதைப் பொருட்கள் அடங்கிய 51 பொதிகள் வைக்கப்பட்டிருந்த பகுதியில் உள்ள நீரை பருகிய 3 நாய்கள் ஒரே இடத்தில் சுற்றும் காட்சியை கண்டு பரிசோதனை செய்ததில் குறித்த நாய்கள் ஐஸ் போதை கலந்த நீரை பருகியதால் இவ்வாறு செயற்பட்டதாக தெரிய வந்துள்ளது. தங்காலை கடற்றொழில் துறைமுகத்தில் வழமையாக சுற்றித் திரியும் நாய்கள் நேற்று அப்பகுதியில் காணப்படவில்லை எனவும் சில நாய்கள் இறந்து விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் குறித்த பகுதிக்கு விரைந்த அதிகாரிகள் நாய்களுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். தெற்கு கடலில் மிதந்த நிலையில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட போதைப் பொருட்கள் அடங்கிய 51 பொதிகளை இலங்கை கடற்படையினர் கடந்த 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று கைப்பற்றி தங்காலை கடற்றொழில் துறைமுகத்தில் களஞ்சியப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த போதைப் பொருள் மொத்தமாக 839 கிலோ 254 கிராம் எடை கொண்டது எனவும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விநியோகத்தை தடுக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் கடற்படை குறிப்பிட்டுள்ளது. இந்த போதைப்பொருள் உணாகுருவே சாந்த என்ற போதைப்பொருள் கடத்தல்காரருக்கு சொந்தமானது என சந்தேகிக்கப்படுவதாக கடற்படை குறிப்பிட்டுள்ளது. இதேபோன்று போதைப்பொருள் தொகையை கொண்டு வந்ததாக சந்தேகிக்கப்படும் மற்றொரு படகு தெற்கு கடற்பரப்பில் வைத்து கடற்படையால் இன்று சுற்றி வளைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த படகு மற்றும் அதில் இருந்த 5 பேர் காலி மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர்.